தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம், பக்கம் 35. சீனாய் மலையில் நியாயப்பிரமாண உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தோடு முக்காடு போட்டிருந்த மோசே. இஸ்ரவேலரோடு மோசே பேசுதல். வனாந்திர பிரயாணம். மோசே சீனாய் மலையில் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே மத்தியஸ்தராக ஊழியம் செய்தார். அந்த ஜனங்கள் தெய்வீக நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதற்கான உடன்படிக்கையை செய்து கொண்டனர். அவர்கள் மிக சரியாக அதனை கைக்கொள்ளுவார்களே ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று தேவன் வாக்களித்தார். மேலும் அப்போது மட்டும்தான் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டதில் நிழலாக காண்பிக்கப்பட்டது போலவே ஆபிரகாமுடைய வித்து எனப்படும் இவர்கள் பலியை செலுத்த வேண்டிய ஒழுங்குமுறைகளை கைக்கொண்டு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் முழு முக்கியத்துவத்தையும் உணராமல் இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று கூறி அந்த உடன்படிக்கையை ஜனங்கள் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டனர். இயேசு இதைத்தான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். முழு மனுக்குலத்தைப் போல அபூரணராயிருந்த யூதரால் இந்த பரிபூரண நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள முடியவில்லை. ஜீவிக்கும் தகுதியற்ற இவர்களால் பிறரை மீட்கவும் முடியவில்லை. மட்டுமின்றி இதனால் மற்ற ஜனங்களை அவர்களால் ஆசீர்வதிக்கவும் முடியவில்லை. அவர்கள் மனசோர்வடைந்த போது மோசேயை காட்டிலும் பெரியவர் ஒருவர் மூலம் அவர்களுடன் ஒரு புதிய அல்லது மிகவும் சாதகமான உடன்படிக்கையை ஏற்படுத்துவார் என்றும், அந்த பெரியவர் அவர்களின் விழுந்து போன நிலையில் இருந்து விடுபட அவர்களுக்கு உதவுவார் என்றும், மேலும் மனுஷருக்கான தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கான வாய்க்கால்களாக அவர்களை வைப்பார் என்றும் தேவன் அவர்களுக்கு உறுதியளித்தார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவாகிய இயேசு ஏற்ற வேளையில் பூமிக்கு வந்தார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மகிமையின்படி வராமல் ஓர் ஏழ்மை நிலையில் மனுக்குல பாவத்திற்காக மரிக்க வந்தார். அவர் தமக்கு சொந்தமான ஜனங்களிடம் வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தனர். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆன போதிலும் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலை தேர்ந்தெடுக்கும் பணியை இயேசு அப்போதே தொடங்கியிருந்தார். அவர் முதலில் நேர்மையான யூதர்களை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இருந்த போதிலும் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்வதற்கு அது போதுமானதாக இருக்கவில்லை. இதன் விளைவாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்கான அழைப்பு புறஜாதிகளுக்கு சென்றது. 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியை, அந்த பரிசுத்தவான்களை ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் பிரிவிலிருந்தும் கூட்டி சேர்த்து வருகிறார். அந்த எண்ணிக்கை முழுமையடையும் போது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு இசைவாக பூமியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் கிறிஸ்துவின் மனவாட்டி அல்லது சரீர வகுப்பார் தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வாய்க்கால்களாக இருப்பார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆமேன்.